அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீரமுத்து, மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி. ஒரு வீடியோ தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இது ரொம்ப அவசரமான பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் எல்லா பேத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லா பேத்துக்கும் கிடையாது, இந்த 1000 ரூபாய் ஆல்ரெடி கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு 5000 ரூபாய் இன்னைக்கு அவசரமா எல்லாரோட அக்கௌண்ட்லயும் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இது அவசரமா வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. எதனால திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அவசரமா அந்த 5000 ரூபாயை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஒரு கேள்வி வைக்கணும். நானும் ஒரு கேள்வியை வைக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்து மேலையும் 4,62,000 ரூபாய், இந்த அவன் பொருள் எடுத்து அவனே போடுவோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம தலைமையிலே கடனை வச்சு நம்ம பணத்தை எடுத்து நமக்கே கொடுக்குறாரு. மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வு வாங்கிக்கங்க, அது நம்ம பணத்தை நம்ம வாங்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு என்னன்னா, என்கிட்ட எல்லாம் ரேஷன் கார்டே நான் வாங்கல. எப்ப நல்ல ஆட்சி அமைதோ அப்பதான் ரேஷன் கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் உண்மையாவே நான் ரேஷன் கார்டே வாங்கல. கவர்மெண்ட்னால் கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசி எதுவுமே நான் வாங்குறது கிடையாது. ஏன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ரேஷன் அரிசியை கூட திமுக இருக்க சில பேர் வித்து அதனால பிழைப்பு நடத்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு தமிழகம் ஒரு அவல நிலையில இருக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவசரமா வீடியோ வெளியிட்டது நீங்க எல்லாம் யோசிக்கணும். சட்டமன்ற எலெக்ஷன் நெருங்கிருச்சு. அது காரணமா கவர்மெண்ட் பணம் எடுத்து மக்களுக்கு கொடுத்து அந்த கடைசி நேரத்தில் மக்கள் எப்படின்னா, ஒரு தமிழ்நாடு மக்களை பொறுத்த அளவுக்கு விசுவாசமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. ஒருத்தவங்கிட்ட ஒரு காசு வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த பணத்தை கொடுத்து ஓட்டை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மக்கள் தயவு செஞ்சு விழிப்புணர்வு வாங்கிக்கங்க. 4,62,000 ரூபாய் ஒரு குடும்பத்து மேல கடன் இருக்கு. இன்னொரு விஷயம் இதுல பதிவு பண்ணணும். ஏன் அவசரமா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிக்கல? ஆசிரியர்களுடைய போராட்டத்துல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அவசரமா வீடியோ வெளியிடல. தோல்வி பயம் துரத்துதான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா 200 கோடி ரூபாய் மேயர் ஊழல் பண்ணிருக்காங்க மதுரையில. அந்த மாதிரி ஒரு கவுன்சிலர்ஸும் ஒரு மண்டல் தலைவர்ஸும் ஒரு மேயர்ஸும் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவோ ஊழல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மறைக்கிறதுக்கான இந்த 5000 ரூபாய் மக்கள் கொடுத்து ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? மக்கள் எல்லாரும் பணத்தை வாங்கிங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாருமே ஓட்டு போடாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எனும் ஒரு கொடிய விஷமுள்ள கட்சியை தமிழகத்திலிருந்து நம்ம அகற்றா மட்டும்தான் தமிழ்நாடுடைய மக்கள் மீண்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா இனி கனிம வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டான் திமுக காரன். குவாரி போட்டு ஓட்டுறது ஃபுல்லா மூர்த்தி ஆளுங்க தான் குவாரி போட்டு மதுரையில ஓட்டுறாங்க. மக்கள் அங்கங்க துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலயும் அரசியல் பண்றீங்க. உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை எங்க காமிக்கிறீங்கன்னா, அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு மக்கள்கிட்ட தான் காமிக்கிறீங்க. எந்த வலுவும் இல்லாத மக்கள் கிட்ட தான் உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் போய் சேருது. அதனால தயவு செஞ்சு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க என்ன சென்டிமெண்டலா வீடியோ போட்டாலும் இந்த வட்ட ஜெயிக்கவே முடியாது. தனிப்பட்டு ஒரு வீடா போய் வீரமுத்து ஆகிய நான் பிரச்சாரம் பண்ணுவேன். திமுக என்னென்னலாம் அவலங்கள் பண்ணிருக்கீங்க, உங்க ஆட்சியில என்னென்னலாம் கெடுதல் பண்ணிருக்கீங்க, எல்லாம் பக்கா எவிடன்ஸோட இருக்கு. எல்லாமே நாங்க சப்மிட் பண்ணி மக்கள்கிட்ட பியூரா எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். மக்கள் வாங்கிக்கங்க 5000 ரூபாய், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்க பணம் தான். 4,62,000 ரூபாய் ஒரு குடும்பத்து மேல கடன் வாங்கியிருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நன்றி.